வந்து அவங்க இரண்டு பேரை இணைப்பதற்காக ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த உலகத்துக்குள்ள வந்தார். சோ அதெல்லாம் முன்னாடி நம்ம இந்த 2வது சாப்டர்ல பார்க்கும்போது மனிதன் தேவனிடமிருந்து பிரிந்திருந்தான். அந்த பிரிதலுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? பாவம். பாவம் காரணமாக தான் தேவனுடன் நம்ம அவங்க வீட்டுல கேரளி போயிருக்கிறோம். அவருடைய அன்புக்காக அங்கு அவர்கள் எங்களை அழைத்து கனப்படுத்தின அந்த கனத்திற்காக திருச்சபை நன்றியுள்ளதாக இருக்கிறது. இந்த நாளிலும் அன்புக்குரிய அம்மா அவர்கள் நம்மோடு கூட கொடுக்கப்பட்ட தலைப்பு நம்மோடு கூட தியானத்தை நிறைவு செய்து தொடர்ந்து ஜெபித்து நிறைவு செய்வார்கள். நாம் ஜெபத்தோடு எனக்கு இந்த சமீபமா இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷம் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாஸ்துத்தலமாக கூட்டி கட்டப்படுவீர்கள். இந்த கிறிஸ்துவும் கட்டப்படுதலும் நான் தியானித்த போது, இந்த வசனத்தை எடுத்து வாசித்து தியானித்த போது எனக்கு அதை 3 தலைப்புல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 முன்குறிப்புகளை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். கிறிஸ்து முதலாவது, கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். Christ brings peace. இரண்டாவதாக நாம் தேவனுடைய குடும்பமும் ஆலயமும். We belongs to God's family. And மூன்றாவதாக கிறிஸ்து மூலக்கல், நாம் உயிருள்ள கற்கள். Christ is the cornerstone. We are the living stones, right? So what இந்த 3 தலைப்பையும் ஒன்றாக நாம் இப்போ ஆராய்ச்சி செய்ய முடியும். கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். சோ இந்த எபிசியன்ஸ்ல நம்ம பார்க்கும்போது அதிகாரம் 2 17 18 வசனங்களை நாம் இப்போ வாசிக்க கேட்டோம். அதில் பவுல் என்ன சொல்கிறார் என்றால், தூரத்தில் இருந்தவர்களும் அருகில் இருந்தவர்களும் சமாதானத்தை அறிவித்தார்கள். சோ நம்ம கிளியரா எழுதியிருக்கிறது, தூரத்தில் இருந்தவங்களும் வந்தாங்க, அருகில் இருந்தவங்களும் வந்து சமாதானத்தை அறிவித்தார்கள். சோ நம்ம இயேசு சாமி எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? சமாதானத்தை கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி என்னாச்சு? நம்ம எபிசியன்ஸ் இந்த செகண்ட் சாப்டர் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி நமக்கு என்னன்னா, உலகம் வந்து பாவத்துக்குள்ள நிறைந்திருந்தது. நீங்க இந்த எபிசியன்ஸ் 2வது அதிகாரத்துல முதல் 5-6 வசனங்களை நீங்க அப்படியே வாசிட்டே போனீங்கன்னா, உலகம் வந்து பாவத்துக்குள்ள அடிமையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து சமாதானத்தை கொடுக்க உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திற்கு வந்ததன் முக்கிய நோக்கம் மனிதனை தேவனுடன் சமாதானப்படுத்துவது. என்னன்னா, ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. ஏன் அந்த பிளவு ஏற்பட்டுச்சுன்னா, பாவம் நிறைந்ததுனால. அதனாலதான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து அவங்க 2 பேரையும் இணைப்பதற்காக, அவர் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த உலகத்துக்குள்ள வந்தார். அதெல்லாம் முன்னாடி நம்ம இந்த 2வது சாப்டர்ல பார்க்கும்போது மனிதன் தேவனிடமிருந்து பிரிந்திருந்தான். அந்த பிரிதலுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? பாவம். பாவம் காரணமாக தான் தேவனுடன் மனிதனுக்கு இருந்த உறவு வந்து முறிக்கப்பட்டிருந்தது. அதுதான் நம்ம அந்த 2வது அதிகாரம் 17 18 வசனத்துல பார்க்கிறோம். தூரத்துல இருந்தவர்களுக்கும் அருகில் இருந்தவர்களுக்கும் சமாதானத்தை தேவன் அறிவித்தார். அதை நம்ம வேற வசனங்களை பார்க்கும்போது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 59 அதிகாரம் 2வது வசனம் 59. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு சரிப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதுல பழைய ஏற்பாட்டுல நமக்கு வந்து ஏன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிளவு ஏற்பட்டிருந்தது தெளிவா நமக்கு விளக்குது. இந்த ஏசாயா 59. பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிரிவை உண்டாக்கி வைத்தது. திரும்ப நீங்க ரோமன்ல பாத்தீங்கன்னா, ரோமன் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், நாம் விசுவாசத்தினாலே
நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறோம். So ஐசாயாவை நம்ம வாசிக்கிறோம், பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவை உண்டாக்கிற்று. அதே ரோமன்ல வாசிக்கும் போது கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனோடு சமாதானம் பெற்றோம். அதேதான் இந்த எபிசியன்ஸ் நம்ம பார்க்கும்போதும் கிறிஸ்துவின் மூலம் நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக தான் இந்த உலகத்துக்குள்ள வந்தாரு, நம்மையும் தேவனையும் இணைப்பதற்காக. Colossians chapter 1 verse 20. Colossians 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. So இந்த லென்த் டேஸ்ல நம்ம இந்த லென்த் நாட்களில நம்ம இந்த எபிசியன்ஸ் நம்ம ஆராயும் போது பாவம் நம்மளை பிரித்து வைத்திருந்தது. So கடவுள் வந்து கிறிஸ்து மூலமாக நமக்கு வந்து சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது இல்லையா? So அதெல்லாம் நம்ம எப்படி அந்த ஆக்கினை அவர் வந்து சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணினார்னா, அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்து அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி சிலுவையின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். So இயேசு நம்மை தேவனோடு மட்டுமல்ல. So இப்ப இந்த லென்த் டேஸ்ல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? So கடவுள் வந்து நமக்கும் இயேசு கிறிஸ்து வந்து தேவனுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணிக்கிறாரு. So as a human being நம்ம உலகத்துல மனிதரா இருக்கிறது மூலமா நம்மளுடைய முக்கியமான காரியம் என்ன? So நம்ம சபைக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும், குடும்பத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும், நம்ம வேலை செய்கிற பணிதளத்துல நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். So இந்த லென்த் டேஸ்ல நம்ம நிறைய காரியங்களை நம்ம சிந்திப்போம், நம்ம நிறைய ப்ராமிசஸ் நம்ம எடுப்போம். So அதனோட இதையும் நம்ம இணைத்து நம்ம உலகத்திற்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நம்ம மேலும் இருக்குது. It is not only on the Christ. கடவுளுக்கு மேல மட்டும் இல்ல, அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நம்ம மேலே இருக்குது. சோ இப்போ நீங்க பார்க்கலாம், உலகத்துல வார் நடந்துருக்கு. சோ வாருக்கு நம்மளால நிறுத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா நம்மளால செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஜெபம். நம்மளால ஜெபிக்க முடியும். சோ இப்போ நமக்கு இருக்கிற ஹோப் என்ன? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. சோ அப்ப நம்ம இந்த வார், இந்த எலெக்ஷன், இந்த மாதிரி எல்லா காரியத்துக்காகவும் சமாதானம் நமக்கு நம்ம நாட்டுல வரணும், நம்மளோட கண்ட்ரில வரணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம். சோ நம்ம பிரேயர் பண்ணிட்டு அதுக்காக நம்ம நம்பிக்கையோட காத்திருக்க வேண்டும். சோ நம்ம மேலேயும் அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நம்ம மேலேயும் உள்ளது. சோ இரண்டாவது குறிப்பு வந்து நாம் தேவனுடைய குடும்பமும் ஆலயமும். So we belongs to God's family. So I believe, I hope everyone believes that, right? எல்லாருமே நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? நான் வந்து தேவனுடைய குடும்பம். நம்மளோட ஆலயம், இந்த ஆலயம் வந்து இது ஒரு குடும்பம். இது யார் மூலமா கட்டப்பட்டிருக்குது? கிறிஸ்து. So அது கிறிஸ்து வந்து அதுக்கு மூளைக்கல்லா இருக்கிறார். So அதோட மற்ற கற்கள் எல்லாம் யாரு? சபையா. So நம்ம தான் இதை வந்து ஒரு ஆலயத்தை வந்து குடும்பமாக மாற்ற வேண்டும். So அது வந்து எபிசியன்ஸ் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியும் அல்ல. யாராவது எடுத்து வாசிக்கலாம். தங்களுடைய ஒரே நகரத்தாலும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய ஆசீர்வாதத்தின் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இருக்கிறார். So நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியும் அல்ல. So இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஒரு உண்மையை சொல்லுது. என்னன்னா, முன்பு நாம வந்து அந்நியர்களா இருந்தோம். So தேவனிடமிருந்து ரொம்ப தூரமா இருந்தோம். பட் ஆனா இப்போ நாம தேவனுடைய மக்கள். பிரைஸ் காட். விசுவாசிக்கிறோம் இல்லையா? நாம தேவனுடைய மக்கள். So நீ தேவனுடைய குடும்பம். So நம்ம வந்து தேவனுடைய மக்களாகவும் இருக்கிறோம், தேவனுடைய குடும்பமாகவும் இருக்கிறோம். அதனால நம்ம we are belongs to one family. நம்ம என்ன ஃபேமிலினா கிறிஸ்துவுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்மளே ஆலயம் கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. பட் மனுஷன் நம்ம வந்து நம்ம இதயத்துல நம்ம கடவுளை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளே ஒரு பரிசுத்த ஆலயமாகவும் இருக்கிறோம். ஸோ யோவான் 1ஆம் அதிகாரம்
தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்றேன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ அப்பா உபதேசியாரு. அப்பா இதை வந்து மெமரைஸ் பண்ண சொல்லியிருக்காரு சின்ன வயசுல. ஸோ அதனால எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். யோவான் 1:12 அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருமே கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள். ஸோ அப்ப நமக்கு வந்து அந்த அதிகாரம் கண்டிப்பா இருக்குது. ஸோ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும் அதிகாரம் நமக்கு இருக்கு. ஸோ நம்ம தேவனுடைய குடும்பம். ஸோ அது வந்து நமக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்றது அத்தாட்சி எங்க இருக்குது அப்படின்னா நமக்கு யோவான் 1:12 இருக்குது. கலாத்தியர் 3:26 எப்படி தேவனுடைய பிள்ளையா நம்ம ஆகிறோம் அப்படின்றத இந்த கலேஷியன்ஸ் 3:26 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. சோ நம்ம எப்படி தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய். சோ தெளிவா நமக்கு எழுதியிருக்கு இல்லையா? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் பீட்டர் chapter 2 verse 9 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ்ல இவ்வளவு மெசேஜ் கொடுக்குறேன். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவேற்பருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சரிய கூடாரமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஓகே, சோ நம்ம எபிசியன் 2ல பார்த்தோம், நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியும் அல்ல. சரியா? நம்ம தேவனிடமிருந்து தூரமானவர்கள் அல்ல. பிகாஸ் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோம். அவரை ஏற்றுக்கொண்டனால நம்ம அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எப்படி ஏற்றுக்கொண்டதால தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்றோம்? விசுவாசத்தின் மூலம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அந்த 1 பேர் 2:9 தெளிவா சொல்லுது, தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். நம்ம இது எல்லாத்தையும் கடைபிடிக்கும் போது நம்ம தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். இன்னும் நல்லா தெளிவா சொல்லணும்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். சோ நம்ம நிறைய மக்கள் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து எப்படி காணப்படுறோம்? பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாகவும் தேவ ஜனமாகவும் தேவனுடைய கிறிஸ்துவின் குடும்பமாகவும் கிறிஸ்துவுக்கே ஆலயமாகவும் நாம இருக்கிறோம். சோ தேவ சபை. அப்ப தேவ சபை என்ன? சோ தேவ சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல. சோ இப்ப நம்ம இந்த ஆலயம் இருக்கு. சோ நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இது ஒரு கட்டிடம். இது ஒரு கட்டிடம் அல்ல. சோ வேற எப்படி சொல்லலாம்? இது ஒரு குடும்பம். இது ஒரு குடும்பம். சோ தேவன் நம்ம எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு தேவ சமூகமாகவும் தேவாலயத்தின் குடும்பமாகவும் நம்மளை ஒன்றாக இணைத்து வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் வேற வேற ஃபேமிலியா இருக்கலாம். பட் ஆனா ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்ம ஒரே குடும்பமாக காணப்படுகிறோம். அதுதான் நான் 2வது குறிப்புல சொன்னேன். நாம் தேவனுடைய குடும்பமும் ஆலயமும். It belongs to God's family. So 3வது குறிப்பு நான் சொன்னது கிறிஸ்து மூலக்கல், நாம் உயிருள்ள கற்கள். So Christ the cornerstone, we the living stones. So அத வந்து நம்ம இந்த நீங்க கொடுத்த அதிகாரத்தை நான் 3ஆக பிரிச்சிருக்கேன். எபிசியன்ஸ் chapter 2 verse 20 to 22ல பவுல் என்ன சொல்றாருன்னா, வாசிக்கிறீங்களா? அதாவது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். சோ நம்ம இத வந்து இப்போ மேல இருந்து கீழே எடுத்து போலாம், கீழ இருந்து மேலே எடுத்து போலாம். நான் சொன்ன 3 குறிப்பு. Christ brings peace. We belongs to God family. கடவுள் வந்து மூலைக்கல், நாம் உயிருள்ள கற்கள். சோ இப்போ என்னன்னா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் வந்து அடிகள். சோ மூலைக்கல் யாரு?
இயேசு கிறிஸ்து. சோ பழைய கால கட்டிடங்கள்ல எல்லாத்துலயுமே இப்பதான் வந்து அப்படியே பிளாக்ஸ் எடுத்தாந்து ஒரு பில்டிங்கை பெருசா இருக்கிறாங்க. சோ பழைய காலத்துல எல்லாம் மூளைக்கல் இருக்கும். அதை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, பேஸ்மெண்ட்டை எடுப்போம். சோ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அடித்தளமா இருந்தாலும் கிறிஸ்துதான் ஒரு ஆலயத்திற்கு ஒரு குடும்பத்திற்கும் மூளைக்கல். சோ நம்மள யாரு, நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாதான் மூளைக்கல் இருக்கும். பட் ஆனா அதுக்கான நிறைய தேவைகள் இருக்கும். சோ அது மாதிரி நம்மளோட சோ ஒரு அடித்தளம் இருந்தா மட்டும் ஒரு பில்டிங் எழுதிடுவான் இல்ல. சூப்பர். நம்மளோட குடும்பத்துல கிறிஸ்துவ மூளைக்கல்லா வைத்து நம்மளோட முன்னோர்களோட அடிப்படையை நம்ம வச்சு நம்ம எல்லாருடைய பங்கும் அதுல இருக்கு. சோ அப்ப நம்ம எல்லாரும் எப்படி பங்கு வகிப்போம், ஒருவருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம எடுக்கணும். அப்பதான் we can bring the peace. நம்ம அப்பதான் ஒரு ஆலயமாக விளங்க முடியும். சோ இப்போ ஒரு கட்டிடத்தை தீர்மானிக்கிறது அதனோட எல்லா என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குமோ, ஒரு கல் தேவைப்படும், மண்ணு தேவைப்படும், சிமெண்ட் தேவைப்படும், அது மாதிரி எல்லா தேவைகளும் வந்து ஒரு கட்டிடத்திற்கு தேவைப்படுது. சோ இப்போ நம்ம சங்கீதம் 118:22 நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. 118:22 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தள்ளின கல்லாயிற்று. சோ நிராகரிக்கப்பட்ட கல். நம்ம பார்த்துட்டே வரும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம பார்த்துட்டே வரும்போது கடவுள் வந்து ஒரு நிராகரிக்கப்பட்ட கல்லா மாற்றி அவர் என்ன பண்ணாங்க, சிலுவையில அறைஞ்சாங்க. பட் ஆனா அவர்தான் அந்த ஆலயத்திற்கு மூளைக்கல்ன்றது அவரோட உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் மக்களுக்கே வந்து அது புரிஞ்சது. 1 பேதுரு 2:4-5. Chapter 2 verses 4-5. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூடமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். சோ நம்ம வந்து சங்கீதத்துல வாசித்தபடி நிராகரிக்கப்பட்ட கல் வந்து மூளைக்கல் ஆயிற்று. நம்ம அந்த பேதுருல பார்க்கிறோம், நாம் உயிருள்ள கற்களாக தேவனுடைய ஆலயமாக கட்டப்படுகிறோம். நிறைய சமயங்கள்ல நம்ம கூட நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்ட கற்களாக இருந்திருக்கலாம். ஆனா நம்ம கர்த்தர் மேல விசுவாசத்தை வைத்து அவரோட வழிகளில நம்ம நடக்கும்போது நம்மை கடவுள் வந்து உயிருள்ள கற்களாக மாற்றி தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட கடவுள் வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார். சோ நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, பாறையில கட்டப்பட்ட வீடு. நம்ம ஒரு கதையே இருக்கு இல்லையா? பாறையில கட்டப்பட்ட வீடு, மணல்ல. இப்போ நம்ம ஒரு செடிக்கு ஒரு கதையை ஒரு கரத்துல கடவுள் வச்சிருக்காரு. இந்த முச்செடியில விழுந்த விதை என்னாச்சு, அந்த ஒரு ஸ்டோரி இருக்கு. சோ அதே மாதிரி மேத்யூ 27:24-25 வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். சோ கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு மூளைக்கல்லை கொண்டு ப்ராப்பரான அஸ்திபாரத்தை போட்டு நிலையா எழுப்பப்பட்ட வீடா இருக்கும். சோ பீச் ஓரத்துல மண் கட்டி விளையாடும், என்ன ஆகும், ஒரு அலை அடிச்சு வந்ததோ போயிடும் இல்லையா? சோ வெறும் மணல் கட்டு ஒரு வீடு கட்டினா என்ன ஆகும், அதுவும் நிலையா நிற்காது, அஸ்திபாரம் இல்லாம போயிடும். சோ ஒரு வீடு ஒரு ஆலயம். சோ நம்ம ஆலயத்தை நம்ம ஒரு குடும்பமாக நம்ம கட்டப்படும் போது நம்ம எல்லாருக்கும் ஜெபங்களோடு சேர்த்து அதை வந்து ஒரு கண்மலையின் மேல்
நிறுத்த வேண்டும். ஸோ இந்த ஒரு ஒரு சின்ன கதை இருக்குது. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணாங்களா, ஒரு பெரிய சர்ச் கட்டிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த சர்ச் கட்டிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு உபதேசியார் கடந்து செல்லும் போது அங்க வேலை பண்ணிட்டு இருந்த அந்த தொழிலாளிகள், கட்டட தொழிலாளிகள் அவங்க கூப்பிட்டு கேட்கும் போது ஒருத்தர் வந்து சொன்னாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து அந்த கற்களை வந்து வெட்டுற வேலையை பண்ணிட்டு இருக்கேன், கல்லை வெட்டி வெட்டி அடுத்த பர்சன் கிட்ட நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அவருடைய உள்ள கொஞ்சம் போயிட்டு இன்னொரு பர்சனை கூப்பிட்டு, நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா, நான் என்னோட சம்பாத்தியத்துக்காக, என்னோட உணவுக்காகவும் என்னோட குடும்பத்தோட ஆதாயத்துக்காகவும் சம்பாதிப்பதற்காக நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியே ஒரு நகர்ந்து போகும்போது 3வது பர்சனை பார்த்து, நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா, அவர் நல்லா சிரிச்சுட்டு சொன்னாரா, நான் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. ஸோ அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு, என்ன வேலை செஞ்சாலும் அதுல வந்து 3வது மனிதனோட வார்த்தை, இப்போ வந்து நான் ஒரு கட்டடம் கட்டுறேன் அப்படின்னு சொல்றேன், சர்ச் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதோட உள்ள அர்த்தத்தை உணர்ந்து நான் தேவாலயத்தை கட்டுகிறேன் அப்படி மற்றவங்களாம் வந்து அது ஒரு வேலையா பார்த்து செஞ்சாங்க. பட் ஆனா அந்த 3வது மனிதன் என்ன சொன்னாங்க, அவரோட நோக்கம், அந்த நோக்கம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. என்னன்னா, நான் வந்து தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சபையில வந்து சிறு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஐயோ நான் இதைதான் பண்றேன் இந்த ஆலயத்துக்காக அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உங்களோட சின்ன வேலைகள், நீங்க தேவனுக்காக செய்யும் சிறிய வேலைகள், அது வந்து தேவனுக்காக நீங்க பண்ணுகிற ஒரு முக்கிய நோக்கத்தோடு செய்கிற ஒரு வேலையாக காணப்படுகிறது. தேவன் ஆலயத்தை கட்டுறதுக்காக நீங்க ஒரு சின்ன பகுதி, நான் வந்து டெய்லி வந்து முன்னாடியே வந்து இந்த சேர்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்றேன். அது மாதிரி நம்ம சின்ன வேலைகள் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. நம்ம சர்ச் வந்து அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல ஒரு சர்ச் இருக்கு இல்லைங்களா. ஸோ எங்க டிபார்ட்மெண்ட்ல எங்க டாக்டர் சஹானா இருக்காங்க. அவங்க என் கூட ஒர்க் பண்றவங்க. அவங்க 5 பேர் அந்த சர்ச்ல. அந்த 5 பேர் தான் அந்த சர்ச் வந்து சாட்டர்டே ஈவினிங் போயிட்டு மொத்தமா பெருக்கி எல்லாம் கிளீன் பண்ணி சொல்ல, எங்க வேகமா ஓடுறீங்க அப்படின்னா, ஐயோ இல்லை நினைச்சீங்க, நான் போய் அதை ஸ்கிப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணோம், நாளைக்கு காலையில ஆலயம் இருக்குதுல்ல, அதனால நல்ல பெரிய டாக்டர் தான் அவங்க. அது சொன்னா, நீங்க என்ன நான் போய் பெருக்கிடுவேன், எனக்கு அதுதான் எனக்கு அந்த வாரம் ஃபுல்லா சந்தோஷமே இருக்காது அப்படின்னு. ஸோ அதான் நாங்கள் ஆலயத்துக்கு வேற ஆட்களே வைக்கல, நாங்களே தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஓடுவாங்க ஈவினிங். ஆனால் என்னன்னா, நான் போய் ஆலயத்தை பெருக்கி அதை கிளீன் பண்ணி அதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை வந்து நான் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து 3 சிந்திக்கக்கூடிய ஒரு 3 கேள்விகளை நான் உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள்: கிறிஸ்து என் வாழ்க்கையின் மூளைக்கல்லா, கிறிஸ்துவும் கட்டப்படுதலும் நம்மளோட தலைவி. அதை நம்ம வந்து 3 பாயிண்ட்ல பார்த்தோம். கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், நாம் தேவனுடைய குடும்பமும் ஆலயமுமா இருக்கிறோம், கிறிஸ்து மூலக்கல், நாம் உயிருள்ள கற்கள். ஸோ நாம இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய 3 கேள்விகள்: கிறிஸ்து என் வாழ்க்கையின் மூளைக்கல்லா, கடவுளை நானே மூளைக்கல்லா எனக்கு முன்னாடி நிறுத்தியிருக்கிறேனா? 2வது கேள்வி: நான் தேவனுடைய குடும்பத்தின் ஒரு பொறுப்பான உறுப்பினராக இருக்கிறேனா? ஸோ தேவனுடைய குடும்பம் எதை நான் சொல்றேன்னா, இந்த ஆலயத்தை. ஸோ இந்த ஆலயத்துல ஒரு பொறுப்பான சபை மக்களாக நாம இருக்கிறோம். ஸோ நம்ம அதை வந்து சிந்தித்து பார்க்கணும். ஸோ நம்ம 40 days 40 days நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஏதோ கடமைக்காக ஈஸியாக இதை வச்சுட்டாங்க அதனால நம்ம வந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லாம, நாம் தேவனுடைய குடும்பத்தில் ஒரு பொறுப்பான உறுப்பினராக இருக்கிறேனா அப்படின்னு நாமே சோதித்து பார்க்க வேண்டும். 3வதாக, நான் சபையை கட்டும் கல்லா, இல்லை சபையை உடைக்கும் கல்லா? ஏன்னா நிறைய ஆலயங்கள்ல இப்ப இந்த மாதிரியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சபையை உடைக்கும் கல்லாக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கடவுள் மூளைக்கல்லா இருக்கிறார். ஒரே மூளைக்கல்ல கடவுள் வந்து ஆலயத்தை எடுத்து முடியாது. ஸோ நம்ம எல்லாம் தேவை இல்லையா? நம்மளோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அதுல நம்மளோட பங்களிப்பு எப்படி இருக்கிறது நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா நான் கற்ற கல்லா இருக்கிறேன்னா, இல்லை இந்த சபையை கலைக்கும் கல்லாக இருக்கிறேன்னா, இது ஒரு குடும்பம்.
சோ கடவுளோட குடும்பம், ஆலயம் ஒரு கடவுளோட குடும்பம். அதை நாம் இணைக்கிறோமா இல்லை பிரிக்கிறோமா என்பதை நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். சோ அருமையான மக்களே, இந்த வசனங்கள் நமக்கு 3 உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருகிறார். நம்ம எபிசியன்ஸ் 2:17 and 22 வாசிக்கும் போது கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருகிறார். இரண்டாவதாக, நாம் தேவனுடைய குடும்பமாய் இருக்கிறோம். தேவனுடைய குடும்பமும் ஆலயம். தேவனுடைய குடும்பம் வேறல்ல, ஆலயம் வேறல்ல, இரண்டும் ஒன்றே. மூன்றாவதாக, கிறிஸ்து மூளைகள். நாம் உயிருள்ள கற்களாய் கிறிஸ்துவுடனே கூட நம்முடைய பணிகளை நாம தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். தேவன் இன்று நம்மை பயன்படுத்துகிறார். ஒரு ஆலயம் கட்ட, ஆலயத்தை கலைக்க, ஆலயத்தை உருவாக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம ஒரு உண்மையான ஆலயமாக இருக்க வேண்டும். Thank you so much for this opportunity. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்புள்ள இயேசுப்பா, அப்பா இந்த நல்ல நேரத்தை நீ கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா நீர் அடியாரை மறைத்து இயேசுப்பா உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாக ஆராதிக்க நீ கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக, நல்ல நேரத்திற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நாங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆட்சி தேர்ச்சி அன்பாய் வழிநடத்தி வருகிற அன்பான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுது ராஜா ஆண்டவரே ஆலயத்தை இந்த கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா நாங்கள் வேதத்திலே வாசித்த வண்ணமாக ராஜா சமாதானத்தின் தேவன் தாமே இந்த ஆலயத்தின் மக்களோடும் ஆலயத்தை ஆசீர்வாதமாய் தொடர்ந்து இந்த ஊழியர்களை இயேசுப்பாவுடைய சிறப்பாக செய்வோம். உங்களுடைய நாமம் மட்டுமே விசேஷமா ஆண்டவரே இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உலகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் இயேசுப்பா உங்கள் வழியிலே அவர்கள் ஆண்டவரே தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். நீ ஒருவரே தெய்வம் என்பதை உணர்ந்து இயேசுப்பா பிள்ளைகள் ஆண்டவரே உங்கள் வழியிலே நடக்கும். ஆண்டவரே பிற்காலத்திலே இயேசுப்பா பிள்ளைகள் இந்த ஆலயத்திற்கு ஆண்டவரே ஒரு தூண்களாகவும் ஆண்டவரே நிற்கா அவர்கள் பேசிய வேண்டுமாய் கொள்வோம் கர்த்தாவே. ஆலயத்தில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களையும் இந்த கருத்தை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து இயேசுப்பா உங்கள் வேலை உங்கள் கிருபையின் பிரசனம் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் ஆசிரியர் வழிநடத்த வேண்டுமாய் கொள்வோம் கர்த்தாவே. ஆலயத்திலே ஆண்டவரே பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் +2 10th எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் கருத்தை தாழ்த்துகிறோம் ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் இயேசுப்பா ஞானத்துக்காகவும் நீ ஒவ்வொருவருமே இயேசுப்பா ஞானத்தை கொடுக்கிற தேவன் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீ ஆசிரியர் வழிநடத்த வேண்டுமாய் கொள்வோம் கர்த்தாவே. சிறு பிள்ளைகளுடைய கருத்திலே தாழ்த்துகிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே சம்மர் சீசன் ஆண்டவரே நீ ஒவ்வொருத்தோடும் கூட இருக்க ராஜா. எந்த சுகவீனங்களும் ஏற்படாதபடி நீரை காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே ஆலயத்தின் குடும்பத்தோடு வெற்றியின் பிரசனம் தொடர்ந்து இந்த ஆசிரியர் வழிநடத்த வேண்டுமாய் இல்லாமல் தேவன் இயேசு கிறிஸ்து மூலம் எங்களுக்கும் பிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் சமாதானம் இந்த சதா காலங்களிலும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்துள்ள அன்புக்குரிய தாயோடும் அவருடைய வாழ்வோடும் குடும்பத்தோடும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக ஆமென்.